திருக்குறளையே படிச்சு தெரிஞ்ச அர்த்தத்தையே நம்ம புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். படிக்காத திருக்குறள் எவ்வளவு இருக்கு? 1330 திருக்குறள் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்ன கண்ணை மூடிட்டு தொடுங்க, அதுக்கு அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. அது நம்ம வாழ்க்கைக்கு எப்படி பொரிந்து வருகிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நான் ஒரு திருக்குறள் படிச்சேன். ரொம்ப நீங்க கேள்விப்படாத குறளா தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார். சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சிடும். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார், கருதுப கோடியும் அல்ல பல. நம்மளை பார்த்து சொல்றாரு வள்ளுவர், இவங்களுக்கு வாழவே தெரியாது, உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. ஆனா அதை பத்தி கோடி 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 தடவை பேசிக்கிட்டே இருப்பாங்க. கோடி தடவை இல்ல, பல கோடி தடவை பேசிக்கிட்டே இருப்போமா. அதை நினைச்சுக்கிட்டே இருப்போமா. வாழ்க்கைன்னா என்னன்னே நமக்கு தெரியல, ஆனா அதை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம், அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இது உண்மையா இல்லையா? நமக்கு என்ன வாழ்க்கைனே புரிஞ்சுக்காம என்னத்தையாவது அடிச்சு விட்டுட்டு போறோமா இல்லையா? நம்ம வாழ்க்கை என்ன, நம்ம யாருங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா அடுத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்போம். இந்த புறம் பேசுவது, கோள் சொல்றது, வதந்திகளை பரப்புவது, உண்மைன்னா என்னன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு பேசுறதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? அறிவியல் இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? எங்க பட்டிமன்றத்துலதான் ஒரு பேச்சாளர் ஒரு ஜோக் சொன்னார். அவங்க வீட்டுக்கு ஒரு தடவை பாம்பு வந்துருச்சு. பாம்புனா பாம்பு கூட கிடையாது, கொஞ்சம் நீளமா இருக்கிற மண்புழு. உடனே இவரே அடிச்சு அதை வெளியில கொண்டு போய் போட்டார். உடனே 4 வீடு தாண்டி ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க தெருவுல ஒருத்தர் வீட்டுக்கு 4 அடியில ஒரு பாம்பு வந்துருச்சு, நாங்க எல்லாரும் சேர்ந்து அடிச்சு தூக்கி போட்டோம் அப்படின்ட்டு. அடுத்த தெருவுல உள்ள ஒரு அம்மா சொல்லியிருக்கு, எங்க பக்கத்து தெருவுல 8 அடியில பெரிய ராஜநாகம் வந்துச்சு, நாங்க வனத்துறையினர் எல்லாம் கூப்பிட்டு அதை புடிச்சு கொண்டு போய் காட்டுல விட்டோம். அடுத்து இன்னும் 2 தெரு தள்ளி 2 நாள் கழிச்சு பேசியிருக்காங்க, அந்த தெருவுல ஒரு வீட்டுல மலைப்பாம்பு வந்திருக்குங்க, வந்த மலைப்பாம்பு தூணை கட்டி சுத்திக்கிருச்சு, அப்புறம் ஒரு 50 பேர் வந்து அதை பிரிச்சு இழுத்து ஒரு வலையில போட்டு கொண்டு போனாங்க தெரியுமா அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு பக்கத்து ஊருக்காரர் கேட்டிருக்காரு, உங்க ஊர்ல ஒரு வீட்டுக்கு அனகொண்டா வந்துச்சாம்ல, இப்ப அது எங்க இருக்கு அப்படின்னு இருக்காரு. அந்த ஊர்க்காரங்க சொல்லியிருக்காங்க, அது ஒரு சைடு சுத்திக்கிட்டு இருக்குது, நாங்க என்ன செய்யன்னு தெரியாம நாங்க ஒரு பக்கமா சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காரு. எது வந்தது? மண்புழு வந்துச்சு. ஆனா கதை எங்க? அனகோண்டால போய் முடியுது. என்ன நடந்தது, அங்க யாரு இருந்தா, இத பத்தி எந்த கவலையும் இல்லாம வதந்திகளை நம்ம பரப்பிக்கொண்டே இருக்கிறோம். அதுவும் அறிவியல் வளர்ந்த பிறகு, அறிவு வளர்ந்த பிறகு, இவ்வளவு கல்வி அறிவு பெற்ற பிறகும் நம்ம இந்த வேலையை செஞ்சுக்கிட்டோமே இருக்கோமா இல்லையா? இன்னைக்கு காலையில கேலண்டர் கிழிக்கும் போது நான் வாசிச்சேன் ஒரு வரி. கேலண்டர் கிழிக்கும் போது கேலண்டர்ல கூட அவ்வளவு அற்புதமா வார்த்தைகள் எழுதுறாங்க. தந்தி அடிக்கிற ஊர் போய் சேரும், தந்தி அடிக்கிற ஊர் போய் சேரும், வதந்தி சொல்லுகிறவனிடமே திரும்ப வரும் அப்படின்னு போட்டு. வதந்தின்னு ஒண்ணு கலப்புறோம்ல, அதை சொன்னவனுக்கே ஒரு நாள் திரும்ப வரும். அப்பதான் அது எவ்வளவு கஷ்டப்படுத்துதுங்கிறத நம்மளால உணர முடியும் என்று ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அந்த வரியை படிக்கும் போது எனக்கு ஒரு 2 கதை ஞாபகத்துல வந்து. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறார். யாரு என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார், அவருக்கெல்லாம் முடிஞ்ச நன்மைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறார். இந்த நல்லது சில பேர் செஞ்சாலே ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. இவன் என்ன நல்லது செய்யறது, இவன் என்ன நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுன்னு சில பேருக்கு பிடிக்காதுல்ல. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணா, இவரை பத்தி கெட்டதாக ஊருக்குள்ள சொன்னான். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் ஆயிருக்குது, அவருக்கு குழந்தை குட்டியெல்லாம் வேற ஊர்ல இருக்காங்க, இவர் இப்படி மனிதர்களுக்கு நல்லது செய்யறேன்னு காசு பறிச்சு இன்னொரு இடத்துல பெரிய பங்களா எல்லாம் கட்டியிருக்காரு, இப்படின்னு அவனால முடிஞ்ச வதந்திகளை ஊர் முழுக்க பரப்பிட்டே இருக்கிறான். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அவன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பெரியவர் வந்து அதை தீர்த்து கொடுத்துட்டார். இப்ப அவனுக்கு ரொம்ப உறுத்திருச்சு, சார் நம்ம இவரை பத்தி எவ்வளவு எல்லாம் புரளி ஊருக்குள்ள கிளப்பணும், ஆனாலும் இவர் நமக்கு நல்லது செஞ்சுட்டாரே, மனுஷனா இருந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறணும் அப்படின்ட்டு அவரை போய் தனியா பார்த்து, ஐயா நீங்க உண்மையிலே நல்லவரு, ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம உங்களை பத்தி நிறைய தப்பு தப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டேன், இந்த ஊர்ல மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் சொல்லிட்டேன், பரவாயில்லப்பா அதனால ஒண்ணும் இல்லை, இல்ல நீங்க என்னை மன்னிக்கணும், ஏதாவது ஒண்ணு நீங்க எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அப்படியா உங்க வீட்டுல தலையணை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தலைக்கு வச்சு படுப்போமே அதுங்களா அப்படின்னு இருக்காரு. அதுதான்ப்பா இருக்கு, ஒரு தலையணை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை எடுத்து படுத்து காலம்பி கூட சொல்வார் போல் இருக்கு அப்படின்னு அவனும் தலையணை எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்துருக்கான். இந்த தலையணையை கிழிச்சு இதுல உள்ள பஞ்செல்லாம் இந்த ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும் நீ வீசிட்டு வந்துரு அப்படின்னு இருக்காரு. இதுதான் பனிஷ்மெண்டா அப்படின்னு இருக்காரு. இதுதான் ஏன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு உடனே ரொம்ப ஈஸியான ஒரு பனிஷ்மெண்டா இருக்கே அப்படின்ட்டு தலையணையை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்கு நடுவுல அதை கிழிச்சு அந்த பஞ்சையெல்லாம் பரப்பி விட்டான். பாதி பஞ்சை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல பிச்சு எரிஞ்சான். அது காத்துக்கு பறந்து போயிடுச்சு. இந்த தலையணை உரையை மட்டும் எடுத்துட்டு வந்து, ஐயா நீங்க சொன்ன மாதிரி பஞ்ச ஊர் முழுக்க எரிஞ்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன் இல்லைங்க, என்னை மன்னிச்சிட்டீங்கல்ல. இல்ல இன்னும் முடியல, நீங்க எங்கெல்லாம் இந்த பஞ்சை எரிஞ்சிங்களோ அதையெல்லாம் மறுபடியும் எடுத்து இந்த தலையணை உரைக்குள்ள வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. நான் வேணா வேற பஞ்சு வாங்கி இதுல அடைச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு இருக்காரு. இல்ல அதே பஞ்சை அதே இடத்துல இருந்து எடுத்துட்டு வாங்க.
அது எப்படிங்க முடியும்? இல்ல முடியும் போங்க அப்படின்னு இருக்காரு. இவரும் ஊருக்குள்ள போய் பார்த்திருக்கிறாரு. எங்கேயுமே அந்த பஞ்சுடைய ஒரு துளி கூட இல்ல. அது எங்கெங்கேயோ காத்துல பறந்துருச்சு. வெறும் தலையணை உரையோட வருத்தத்தோட வந்து சொல்லியிருக்கிறார். அது எங்க போச்சுன்னு தெரியலங்க. அதை என்னால திரும்ப பெற முடியல. சிரிச்சுக்கிட்டே பெரியவர் சொல்லியிருக்கிறார். என்னை பத்தி நீ சொன்ன வதந்தியும் இப்படித்தான். எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. இனிமே நீ வந்து மன்னிப்பு கேட்பதால் அதை யாரும் திரும்ப நம்ப போவதில்லை. நீ செய்தது செய்ததாகத்தான் இருக்கிறது. இனிமே யாருக்கும் இதை செய்யாது அப்படின்னாரு. நம்ம யாரையாவது ஒருத்தவங்களை போற போக்குல எதையாவது ஒண்ணு தெரியாம சொல்லிடுறோம். ஆனா அந்த உண்மை என்பது எவ்வளவு மறைவாக இருந்து ஒரு நாள் வெளியில வரும்போது அது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு அண்ணன் தங்கச்சி கூட பைக்ல போகலாம். ஒரு அண்ணன் பைக் ஓட்டுறான், தங்கச்சி பின்னாடி போவா. ஆனா அது என்னன்னே தெரியாத நம்ம என்ன சொல்லுவோம் பாரு, காலம் கெட்டு கிடக்கு, லவ்வர்ஸ் டே, அதுவுமா இவ்வளவு பப்ளிக்கா பைக்ல போறாங்க பாரு ஜோடியா, நம்ம வாட்டுக்கு சொல்லிடுவோம். அதை பாக்குறவங்க அந்த பையன் வீட்டுல போய் சொல்லுவாங்க, உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனா அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு வீட்டுல போய் சொல்லுவாங்க, உங்க பொண்ணு யாரோ ஒரு பையன் கூட பைக்ல போனான். உண்மையில அவங்க பெரியப்பா பையன் கூட சித்தி பொண்ணு போயிருக்கு. அப்ப எவ்வளவு மோசமா என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம ஒரு வதந்தியை பரப்பிக்கொண்டே போகிறோம். அதை திரும்ப சரி செய்ய முடியாது என்கின்ற உண்மையை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு புத்தகங்கள் நமக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது.